தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் தற்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. தேர்வர்கள் இயக்கக வலைத்தளத்தில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை குறிப்பிட்டு முடிவுகளை பார்த்து வருகிறார்கள். அது குறித்த செய்தியைத்தான் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவர்களின் செல்போன் எண்ணுக்கு தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. மாணவர்களின் செல்போன் எண்ணுக்கு தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. மாணவர்களின் செல்போன்களுக்கு தகவல் அனுப்பப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மாணவர்கள் தேர்ச்சி முடிவை தங்களது செல்போன்களில் அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் செல்போன் எண்ணுக்கு தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமின்றி இயக்கக வலைத்தளத்தில் மாணவர்களின் பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை குறிப்பிட்டும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்களின் செல்போன் எண்ணுக்கும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கிறது? அரசு பள்ளிகள் எந்தெந்த பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க? வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேர்வு எழுதிவிட்டு முடிவுகளுக்காக காத்திருந்த பெற்றோர்களும் மாணவிகளும் காத்திருந்த சூழ்நிலையில் இன்று அந்த தேர்வுக்கான முடிவுகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தவரையிலே அதிக அளவு தேர்ச்சி இருப்பதாக பள்ளி கல்வித்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதாவது தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை 8,71,239. மாணவியர்களினுடைய எண்ணிக்கை 4,35,119. மாணவர்களினுடைய எண்ணிக்கை 4,36,120. தேர்ச்சி பெற்றவர்கள் விவரத்தை பொறுத்தவரை மாணவியர் 4,17,183 பேர். அதாவது மாணவியர்களை பொறுத்தவரை 95% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை பொறுத்தவரை 99% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக தேர்ச்சி பெற்றவர்களினுடைய எண்ணிக்கை 8,17,261. அதாவது 93.80% தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களை விட மாணவியரினுடைய எண்ணிக்கை தேர்ச்சி விகிதத்தில் அதிகமாக இருக்கிறது. அதாவது 4.14% அந்த தேர்ச்சி விகிதமானது இருக்கிறது. தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் 15,652 இருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வெழுதிய மாணவர்களினுடைய எண்ணிக்கையை காட்டிலும் அவர்களுடைய தேர்ச்சி சதவீதத்தை காட்டிலும் இந்த ஆண்டு 2.25% தேர்ச்சியானது கூடுதலாக இருப்பதாக பள்ளி கல்வித்துறையானது அறிவித்திருக்கிறது. லாவண்யா, தற்போது எந்தெந்த மாவட்டங்கள் என்ன தேர்ச்சி விகிதம், அந்த தகவல் இருக்கா? அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்களினுடைய விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் 98.31% தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. 2வது இடத்தில் விருதுநகர் 97.45%. 3வது இடத்தில் தூத்துக்குடி 96.76% இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் இடத்திலும் சிவகங்கை அந்த தேர்ச்சி விகிதத்திலே இருக்கிறது. அதாவது அரசு பள்ளியை பொறுத்தவரை 97.49% அரசு பள்ளி மாணவர்களினுடைய அதிக தேர்ச்சி சதவீதமாக இருக்கிறது. 2வது இடத்துல விருதுநகர் 95.57%. 3வது இடத்தில் கன்னியாகுமரி 95.47% இருக்கிறது. லாவண்யா, தற்போது இப்ப மாவட்டங்கள்ல என்னென்ன தேர்ச்சி விகிதம்னு சொன்னீங்க. இப்ப சிறை கைதிகளும் இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்வுகள் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனி பிரிவுகள்ல எழுதுறவங்களுடைய தேர்ச்சி விகிதம் என்னவாக இருக்கிறது?
தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களினுடைய எண்ணிக்கை 12,290. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 11,409. அதாவது 92.83% மாற்றுத்திறனாளிகள் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தேர்வெழுதிய சிறைவாசிகளினுடைய மொத்த எண்ணிக்கை 237. தேர்ச்சி பெற்றோரினுடைய எண்ணிக்கை 230. அதாவது சிறைவாசிகளை பொறுத்தவரை 97.05% தேர்ச்சி விகிதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வெழுதிய தனி தேர்வர்களினுடைய எண்ணிக்கை 23,769. தேர்ச்சி பெற்றோரினுடைய எண்ணிக்கை 9,616. அதாவது 40.46% தேர்ச்சியை சிறைவாசிகள் பெற்றிருக்கிறார்கள். அதே போல தனி தேர்வுகள் பெற்றிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் எழுதிய அந்த தேர்விலே மிக அதிகமான ஒரு தேர்ச்சி சதவீதத்தை தான் எட்டியிருக்கிறார்கள்.